ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஜர்தோசி போட்டு காமிங்க, அயன் நீடிலில் போட்டு காமிங்கன்னு சொன்னீங்க. நான் வந்துட்டு அயன் நீடில் தாங்க ஜர்தோசி யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் உடன் ஹேண்டில் இருக்கும், ஹேண்டில் ப்ளஸ் இந்த மாதிரி நீடில் முன்னாடி இருக்கும், அந்த நீடில் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பீட் நீடில் தான் ஜர்தோசி போடுவேன். நீங்களும் அதுதான் கேட்டிருக்கீங்க சிஸ்டர் பிரதீபா சிஸ்டர். நான் அதுலேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்மளோட கிளாஸை பார்த்துட்டு இந்த பேசிக் கிளாஸ் நம்ம போட்டதுலேருந்து இந்த 1 மந்த்தாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் பயப்பட வேண்டாம். என்னடா அடுத்தது உடனே ஜர்தோசி போயிட்டாங்க, மீதி ஸ்டிச்சஸ்லாம் சொல்லித்தரலையே அப்படின்னு பயப்பட வேண்டாம். இதை வந்துட்டு நேற்று கேட்ட சிஸ்டர்ஸ்க்காக இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் 2 டைப் வந்துட்டு ஜர்தோசி இருக்குது, கோரா நக்ஷின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சாதி, ரொம்பவே தின்னாக இருக்கும், குட்டியாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வந்துட்டு நான் டீட்டெயில்டாக அந்த ஜர்தோசியெல்லாம் கிட்ட வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தருவேன். அவங்க வந்துட்டு ஜர்தோசி ஸ்டிச் கேட்டதுனால ஸோ அவங்களுக்கு ஜர்தோசி பற்றி தெரிஞ்சிருக்கும், ஸ்டிச் தான் வரல அப்படிங்கிறதுனால கோரா நக்ஷியில் போடுறதெல்லாம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸ்ப்ரிங்கெல்லாம் தள்ளி தள்ளி இருக்குது, இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கிறதும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அதில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் போடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஜர்தோசி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கலாமே அப்படிங்கிறக்காக நான் இந்த ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம கிளாஸை பார்த்துட்டு பிகினர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இன்னுமே தெளிவாக நான் கிளாஸ் எடுப்பேன். ஜர்தோசி 3 ஜர்தோசி வச்சு என்னென்னு சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த கிளாஸ் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ போடலாங்களா? இப்போது ஜர்தோசி எடுத்துட்டு இந்த மாதிரி சாதி ஜர்தோசின்னு எடுத்திருக்கேன். லைட்டாக அப்படி இழுத்து விடணும். இது பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே நல்லா நெருக்கமாக இருக்கும். லைட்டாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி வரும். லைட்டாக இழுக்கணும், ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். இப்போ ரொம்ப இழுத்திங்கன்னா என்ன ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரே கட்டில் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் அப்படியே போட்டு இப்படி திருகி இப்படி பண்ணி இப்படி கட் பண்ணி விட்டோம்னா அது வராது. இந்த பக்கம் ஒரு இது மாதிரி இருக்கும், கிளாத்தில் மாட்டிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போது ஒரே இதை இழுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது பார்த்திங்களா இப்படி ஒரு கம்பி மாதிரி வந்துடும். இது வந்துட்டு வேஸ்ட், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பண்ணேன். இது வந்துட்டு வேஸ்ட். இப்போது ஷோயிங் த்ரெட் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு நரம்பு த்ரெட்லேயும் ஜர்தோசி போடலாம், ஷோயிங் த்ரெட்டில் போடலாம். சில்க் த்ரெட்டில் மட்டும் நம்ம போடக்கூடாது. நான் வந்துட்டு எப்பவும் போல் ஷோயிங் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஜர்தோசி கலரில் எடுத்துக்கோங்க, இல்லைனா கிளாத் கலரில் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வேறு கலர் ஷோயிங் த்ரெட்டை நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம இப்படி இழுத்து விட்டுட்டு இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் நீண்டிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி இழுத்து விட்டோமா, இப்போ வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பழகினதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நீடில் சைஸ்க்கு இவ்வளோ பீஸெல்லாம் கட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. டப்புன்னு இப்படி ஷார்ப்பான கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் கட் பண்ணிடணும். ஒட்டி இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஷோயிங் த்ரெட்டை நான் மேலே கொண்டு போயிட்டேன். இப்போது ஜர்தோசியை, குட்டியாக இருக்கிற ஜர்தோசி நம்ம ஃபஸ்ட் லோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, லோட் பண்ணியாச்சு. இதுக்கு நீடில் வந்துட்டு இப்படி 90 டிகிரியில் தான் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி சாய்வாக வச்சுக்கிட்டுலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் போய் உள்ளே மாட்டிக்கும். ஓகேங்களா, இப்போது நல்லா தள்ளி விட்டுட்டோமா, ஒரு 90 டிகிரியில் வச்சு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அந்த ஷோயிங் த்ரெட் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி மேலே வர்ற சமயத்தில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே குத்துறோம், ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். 90 டிகிரியில் குத்திட்டு நீடில் த்ரெட்டை சுற்றி விட்டுட்டு மேலே வர சமயத்தில் ரைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த செயின் ஸ்டிச்செல்லாம் சொல்லி தந்திருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி குத்திட்டு மேலே வர சமயத்தில் ஒரு ரொட்டேட், ஒரே டைம் தான் நம்ம வந்துட்டு த்ரெட்டை சுற்றி விடணும். புரியுதுங்களா, கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சுதா? இன்னொரு டைம் சொல்லி தரேன் பாருங்கள். லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணிவிட்டு இப்படி கிட்ட பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக கொஞ்சமாக ஜர்தோசியை தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டிச், ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும்தான் நூலை சுற்றி விடணும் அந்த ஹூக்கில். இப்படி மேலே வர்ற சமயத்தில்
லைட்டாக ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா ஹூக் பார்ட் மேலே வந்துடும். இப்போ நான் பேசாமல் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள், மெதுவாக போடுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த பீஸ் லோட் பண்ணிக்கலாம். வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நிற்க மாட்டேது அப்படின்னா இந்த மோதிர விரல் வச்சு இங்கே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காக ஸ்டிச் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போது வேணுன்னா என் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா என் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒன்று, எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இவ்வளோ தூரத்துக்கு ஒன்று போட்டோம்னா தூக்கிக்கிட்டு இருக்கும், ஸ்டிச் சரியாக இருக்காது, அந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வரும். நீங்கள் பழக வரைக்கும் வந்துட்டு இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு, அதுக்குன்னு ரொம்ப குட்டியாக வேணாம். ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு பீஸ் வேண்டாம், அப்புறம் நம்ம எப்படி போட்டு பழகிறது. இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. இந்த மோதிர விரல் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை மேலே கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? வரல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இந்த மாதிரி ஓகேவா? இங்கே தேவை அப்படின்னா இங்கே வந்துட்டோமா என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும் இந்த ஜர்தோசி அப்படின்றது. உடனே வரலன்னு சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படியும் ஜர்தோசிக்கு வந்துட்டு ஒரு 1 day or 2 days டைம் எடுக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. பிரதீபா சிஸ்டர், நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்துட்டு வீடியோ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புரிஞ்சுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷார்ட்ஸில் தான் வந்துட்டு நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். நான் யோசிச்சு பார்த்தேன், ஷார்ட்ஸில் சொன்னால் டீட்டெயிலாக சொல்லித்தர முடியாது அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவில் லாங் வீடியோவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பாய்.